ஒரு நன்மை வரும்பொழுது உடனே இது என்னாலதான் சொல்லிட்டு கொண்டு வருவான், அல்லது கொஞ்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்டு வந்துருவான். அந்த இடத்துல யார் உள்ளச்சம் கொள்றாங்களோ அவங்க தகுதி அடுத்த நிலைக்கு வந்துருவாங்க. நமக்கு அல்லடிப்பில்லையோ பொருளடிப்பில்லையோ இரண்டு உதவி வரும்பொழுது அங்க சந்தோஷம் மகிழ்ச்சி கொள்ளாம பெருமையும் இல்லாம இறைவனுக்கு திரும்ப மனதில் அவங்க வந்துச்சுன்னு சொன்னா நம்ம அடுத்த படத்தையும் உயர்த்திட்டோம் அர்த்தம். இதுலயே தரமாட்டம் நிறைய இருக்கு. எனக்கு வரக்கூடிய அருளை கொண்டும் பொருளை கொண்டும் நான் தரமாட்டம் அடைஞ்சிட்டு இருக்கேன், தடம் மாறி போயிட்டு இருக்கேன். தரமாட்டத்து தடம் மாறுறோம். சந்தோஷம் வந்தாலும் சரி, மகிழ்ச்சி வந்தாலும் சரி, அல்லது பெருமை வந்தாலும் சரி, அவசரம் வந்தாலும் சரி, இது இல்லாம யாரும் இல்லை. நம்ம எல்லாத்தையுமே ஒரு விளக்கம் வந்தாலோ அல்லது ஒரு பொருளடிப்பில் ஒரு உதவி நமக்கு வந்தாலோ எல்லாத்தையும் தடுமாற்றம் இருக்கு, பதட்டம் இருக்கு, அவசரம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, பெருமையும் இருக்கு, இணை வைப்பு இருக்கு. எப்படி இணை வைக்கிறோம் சொன்னா வந்து ரூட்டை பிடிச்சிக்கிறோம், இது விட்டக்கூடாது. அந்த ரூட்டை பிடிக்கும் போது அங்க இணைப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஏன் வந்து இறைவன் அறியாபத்துல கொண்டான்னு சொன்னா அறிஞ்சு பொறுத்தெல்லாம் இணை வச்சுட்டே இருக்கும். ஒரு சோதனைக்காக அந்த வழியை அமைச்சு அதன் மூலமா சிலர் தேவைகள் நிறைவேற்றப்படும் பொழுது இப்போ அந்த வழி அமைச்சு கொடுத்த இறைவன் திரும்பினோம்னு சொன்னா அந்த இறைவழி நம்ம இருந்தோம்னு சொன்னா அடுத்த வழி இதன் மூலமா வரலாம், இதுக்கு அப்பாற வேற மூலமா வரலாம். அது தொழிலாகட்டும் அல்லது பிற மனிதர்களுடைய உதவியாகட்டும், ஒவ்வொருத்துக்கும் வழிமுறை இறைவன் வச்சு கொடுத்துருக்கான்னு சொன்னா அது இணை வச்சிடக்கூடாது. இது இருக்கு, இது கொண்டு வாழ்ந்துடலான்னு எப்போ ஒரு நினைப்பு வந்துச்சோ இணைப்பு ஆரம்பிச்சிடும். இவங்க இருக்காங்க, இவங்களை கொண்டு நமக்கு தேவை நிறுத்திக்கலாம் இணைப்பு ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்துல கொஞ்சம் உணரணும், இறைவனே இது இணைப்பா இருக்கு நம்ம நினைச்சு வெளிப்படைகிறார்கள்.